ஹலோ நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னாக்கா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் சிம்பிள் ரெசிபி தான் காட்ட போகிறேன். என்ன லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? என் பையனுக்கு ஆஃபீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸில் நான் இன்றைக்கி அக்கா மசூர் பருப்பை வச்சு மொச்சை போட்டு ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் அப்புறம் கின்வா ரைஸை கலந்துட்டு பாக்ஸில் போட்டு அமுச்சுட்டுருக்கேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? நான் குக்கரில் ஆல்ரெடி ஒரு 1/4 கப்புக்கு அக்கா மசூர் பருப்பு 1 கப் அளவுக்கு மொச்சை போட்டு நல்லா ஃபைனாக வேக வச்சு எடுத்திருக்கேன். 4 விசில் வைக்கணும். சூப்பராக வெந்து வரும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு ஒரு அரைச்சி விட்ட சாம்பார் இல்லையா, அதனால தான் மசாலா ரெடி பண்ணணும். வீட்லேயே செஞ்ச சாம்பார் தூள் ஒரு 2 டீஸ்பூனு, ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவிந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அப்புறமா ஒரு குட்டி உண்டு புளியை ஒரு 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அது ஒரு ஜலம் கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு நல்ல பழுத்திருக்கிற தக்காளியை கட் பண்ணி அரைக்கிறதுக்கே சேர்த்துட்டுருக்கேன். ஏன்னா தக்காளி அரைச்சி விட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இது கொச்சின்னு இருக்கு பாருங்க, பருப்பு பின்ன மொச்சை, அதுக்கு இந்த அரைச்சி விட்ட மசாலாவே சேர்த்துக்கோங்க. அரைச்சி விட்ட மசாலா சேர்த்துன பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஏன்னா நான் தக்காளியை அப்படியே பச்சை தான் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கணும், பச்சை வாசனை போகணும். சாம்பார் தூள் நல்லா வறுத்து தான் நாங்கள் பொடியாக ரெடி பண்ணியிருக்கோம். ஆனாலும் கூட நல்லா கொதிக்கணும். அப்போ தான் நம்ம நல்லாயிருக்கும் இந்த சாம்பார். நீங்கள் சாம்பார் சொல்லலாம், குழம்பு சொல்லலாம், எப்படி வேணுமானாலும் நீங்கள் கூப்பிடலாம். பட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கிறது. அதுவும் இந்த அக்கா மசூர் தாலில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு உங்களுக்கு கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கோ. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, வெயிட் லாஸுக்கு நல்லது, பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும், எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதில். அப்புறமா இந்த கின்வா அரிசியும் அவ்வளோதான். நான் யூஸ்வலாக ஒயிட் ரைஸை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம ஆற்றுல கின்வா இல்லை மில்லட்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் இப்போ கின்வாவும் அரிசிக்கு பதிலாக கின்வா குக்கரில் வச்சுட்ருக்கேன். அது ஒரு 3 விசில் வந்துவிட்டால் சூப்பராக வெந்து வரும். பாருங்கள், இங்கே சாம்பார் கூட கொதிச்சுட்டுருக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மல்லித்தலையை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ சூப்பராக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாக்கா எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கடுகு தாளிச்சிருக்கேன். கமகமகமான்னு அப்படியே அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்கும். இந்த அரைச்சி விட்ட சாம்பார் எப்போவும் அவ்வளோதான். பாருங்க, அப்போ குக்கர் ப்ரெஷரு இறங்கின அப்புறம் திறந்து பார்த்தாக்கா எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்க கின்வா கூட. பட் இப்போ சொல்கிறேன் கேளுங்கோ, கின்வாவே டைரெக்டாக யூஸ் பண்ணுவானாங்கோ. அது குக்கரில் வைக்கிறதுக்கு 1 ஹவர் பிஃபோரே அதை ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் கின்வாவில். இப்போ என் பையனுக்கு பாக்ஸுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இந்த கின்வா சாம்பார் சாதத்தை கலந்து பேக் பண்ணி அமுச்சுட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த உடனே நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்பேடை இழைக்கணுன்றவெல்லாம் இந்த மாதிரி கின்வா மில்லட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. அப்புறம் ஹார்ட்டு, பிபி, சுகரு எல்லாத்துக்கும் நல்லது இந்த லென்டில்ஸு மில்லட்ஸு. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு எப்படி வந்தது உங்கள் ஆத்லேன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என் பேஜை வீணா லக்ஷ்மி நாராயண் ஃபேஸ்புக் பேஜு, இன்ஸ்டாகிராம் பேஜு, யூடியூப்பு எல்லாத்துலேயும் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.